துறவி கபீர்தாசர் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு தோகா. சாராயம், மது, இதுக்கு ஒரு மனிதன் விருப்பமாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுடைய புத்தி கெட்டுப்போய் மிருகம் மாதிரி ஆயிடுறான். செல்வங்களை இழக்கிறதோடு இல்லாமல் தன்னுடைய மரியாதையை கூட அவன் இழந்துடுறான். அவனுடைய அகங்காரம் முட்டாள்தனத்தினால தான் இது வருது. இதை புரிஞ்சுக்கிட்டு மனுஷன் சாராயம் குடிக்கிறதுலேருந்து தள்ளி நிற்கணும்னு சொல்கிறார். அவுகுணு கஹும் ஷராபுக்கா ஞானவந்த் சுனி லே மானுஷு சோ பசுவா கரை திரவிய காட்டி கா தே. अवगुण कहूँ शराब का ज्ञानवंत सुनीले मानुष सो पास पशुवा करई द्रव्य घाटी का धेय. பசுனா விலங்கு, ஞான்னா அறிவு இழந்துடுது. ஷராபுனா சாராயம். ஒருத்தர் சாராயம் குடித்தான்னா அவனுக்கு எல்லாமே போயிடுது. சாராயம் குடிக்கிறதுனால மனிதனுடைய யோசிக்கிற புரிஞ்சிக்கிற சக்தி போயிடுது. விலங்கு மாதிரி அவனுடைய நடத்தை இருக்குது. அவனுடைய ஆரோக்கியம் மட்டும் கெடலை, ஆனால் அவனுடைய பைசாவும் சமுதாயத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் போயிடுது. அப்போ ஒரு மனிதன் தன்னை அழிச்சிக்கணுன்னா சாராயத்தை குடிக்கலாம். அது வரைக்கும் இல்லை, அவனுக்கு அந்த சாராயம் குடிக்கிறதுனால, மது அருந்துறதுனால அவனுக்கு நல்வழியில் போகிறதும் கெட்டு போகுதுன்னு சொல்கிறார். இதையே வள்ளுவர் பெருந்தகை உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார். உட்கப்படார் ஒலி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார். பிறரால் நேசிக்கப்பட மாட்டார், தனது சுய ஆற்றலையும் இழப்பார், எப்பொழுதும் கல் மீது ஆர்வம் கொண்டு இருக்கிறவர். ஆக இந்த போதை தரக்கூடிய கல்லை விட்டு நல்வழியில் செல்லும்.